ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. அதனால் சூப்பராக ஒரு ரவா கேசரியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த விலாக் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா, இந்த ரவா கேசரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கக்கூடிய டைப்பில் இருக்கும். எல்லாமே சிம்பிள் மெத்தடில் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நான் ஃபஸ்ட் டைம் கேசரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நான் 1.5 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் ரவா அளக்குறீங்களோ அதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதை வறுத்து எடுத்துட்டு அதிலே கொஞ்சம் நெய் விட்டு நம்ம முந்திரியையும் வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம எந்த கப்பால் ரவா அளந்தோமோ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி. நான் இதில் 1.5 கப்பு ரவா எடுத்தேன். அதனால் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரிதான், எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். 1 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக கொதிப்பு வருது. நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே தான் நம்ம ரவை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லா இடத்துலையும் பபிள்ஸ் விட ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைப்பில் செய்கிற கேசரி பார்த்திங்கன்னா 2 நாள் ஆனாலுமே நீங்கள் வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்ச ரவையை சேர்க்குறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையை நல்லா வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா உதிரி உதிரியாக கேசரி சும்மா சூப்பராக இருக்கும். ஒரே டைமில் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துருங்க. நல்லா கலக்கி விடுங்க. நான் எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். இந்த ரவை ஃபுல்லாக வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை நீங்கள் இப்போவே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரவை ஒரு மாதிரி வேகாமல் ஒரு மாதிரி அந்த ரவையோட பதத்தில் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நான் 1.5 கப்பு ரவை எடுத்தேன். அதோட நான் 2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா சர்க்கரை தூக்கலாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு கேசரி சும்மா சூப்பராக இருக்கும். எப்பயுமே கேசரி அப்படின்னாலே நல்லா சர்க்கரை தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். இந்த சர்க்கரையிலையும் பார்த்திங்கன்னா ரவை நல்லா வேகும். சூப்பராக அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யெலாம் சேர்க்க போகிறோம். கடைசியாக தான் முந்திரியெலாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரவை நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியெல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். நல்லா ஏலக்காய்லாம் தூக்கலாக போடுங்க. அப்போ தான் நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம். நெய் நல்லா சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ரவையை வறுக்கிறதுக்கும் நெய் சேர்த்துருக்கோம். இதுலேயும் நல்லா நெய் சேர்க்குறோம். இந்த நெய்யே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா இதுவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வேண்டியது தான். அதோட சூப்பரான கேசரி, ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் பீஸ் போட்டாலுமே சூப்பராக பீஸாக வரும். இப்போ ஒரு இலையில் ஒரு ஸ்வீட் சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி தட்டில் நம்ம ஊற்றிட்டு கூட நீங்கள் பீஸாக போட்டு அழகாக ஒரு பீசஸாக இலையில் சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரவா கேசரி சூப்பராக இன்றைக்கி தயாராகிடுச்சு. இதை நான் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட போகிறேன். கொஞ்சம் ஆறினோடனே அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.